பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது கன்ஃபியூஷன் மைண்ட் செட்டில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்காக தான். அதாவது இந்த ஸ்டடீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இந்த புக்ஸ்லாம் வந்து படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த ஸ்டடீஸை நான் எப்படி சக்சீட் பண்ணி இதில் முடிக்க போகிறேன்னு இல்லை, இதே இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இந்த பிஸ்னஸில் ஏகப்பட்ட காம்படிஷன் இருக்குது, ஆனால் இதில் எப்படி நான் சக்சீட் ஆக போகிறேனே தெரியல, அந்த மாதிரி மைண்ட் செட்டோட யாராவது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம கெரியரை, ஆனாலும் இந்த பர்சனல் லைஃப் எதுவாக வேணா இருக்கட்டும், நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் ரொம்ப கன்ஃபியூஷன் தான் இருக்குது, நம்ம இதில் எப்படி சக்சீட் ஆக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்காக தான். யோபு 8:7 சொல்லுது, உம்முடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா சம்பூர்ணம் என்பது கம்ப்ளீட் பிளெஸிங். ஸோ உங்களுடைய இப்போ இந்த ஸ்டார்டிங் வந்து இது கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகவோ இல்லை கஷ்டமாகவோ இருக்கலாம். ஒரு அற்பமாக மற்றவங்க பார்க்கறதுக்கு கூட இவங்கெல்லாம் என்ன அப்படி முன்னேறிடுவாங்களா, இதெல்லாம் ஒரு இதுவாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டடீஸா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அற்பமாக நினைக்கலாம். ஆனால் கடவுள் ப்ராமிஸ் பண்ணுறாங்க, உம்முடைய முடிவு ஸ்டார்டிங் தான் எப்படி இருக்கு, ஆனால் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும்னா என்னன்னா கம்ப்ளீட் பிளெஸிங், அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்கன்னு காட் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ சொல்லுவாங்க இல்லையா, கன்சிஸ்டன்சி இஸ் அ கீ. ஸோ ட்ரை கீப் ஆன் ட்ரையிங். கண்டிப்பாக வந்து காட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் பிளெஸிங் அதில் கொடுக்க போகிறாருங்க. ஸோ காட் பிளஸ் யூ ஆல்.